வணக்கம். வாழ்வே துக்கமயம்னு புத்தன் சொன்னதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கையே துக்கம் அப்படின்னா எல்லாரும் எப்போவுமே அழுதுகிட்டு சோம்பி போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கவனித்து பார்த்தா வாழ்க்கை முழுக்க துக்கமானது அல்லன்னு எல்லோருமே தெரிந்து கொள்ளலாம். அவ்வப்போது சில மகிழ்ச்சியான தருணங்கள் இல்லாமல் இருக்காது. எல்லாருடைய வாழ்விலும் அது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது போன்ற நிகழ்வுகள், அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய நிகழணும்னு தான் நாம் எல்லோருமே எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம், ஏங்குறோம். உண்மையில் அதுதான் துக்கத்துக்கு காரணம். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போது இன்றைக்கு வியாழக்கிழமை பிப்ரவரி 26 காலையில் 10:40. இது ஒரு சாதாரண நாள். எந்த விதத்துலையும் ஒரு சிறப்பான நாள் கிடையாது. பிப்ரவரி 26 யாருடைய பிறந்த நாளும் கிடையாது. இன்றைக்கி எந்த சிறப்பான நிகழ்வுகள் எதுவும் நடக்கலை. இப்போ இன்றைக்கே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது, இல்லை ஒரு செல்ஃபோன் வாங்குகிறேன், இன்றைக்கி ஒரு கார் வாங்குகிறேன், இல்லை ஒரு பயணம் மேற்கொள்கிறேன், ஒரு நண்பரை சந்திக்கிறேன், ஒரு நல்ல புத்தகம் வாசிக்கிறேன், ஒரு நல்ல திரைப்படம் பார்க்குறேன், ஒரு நல்ல பாடலை கேட்குறேன். அப்படின்னா ஒரு விதத்தில் இன்றைய நாள் ஏதோ ஒரு விதத்தில் சற்று மேம்படுதுன்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது ஒரு நாள் எதன் அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அந்த நாளில் என்ன நிகழுதுங்கிறதுன்னு அடிப்படையில். இப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் பார்க்குறோம். அதாவது வாழ்க்கையை ஒரு தலவாழை இலை போல் வச்சுக்கோங்க இல்லையா? அப்போது அந்த இலையில் என்ன பரிமாறப்படுது அதுதான் நாம் கவனிக்கிறோம். நம்ம அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். எடுத்தோடனே பாயசம் வச்சா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம். ஊறுகாய் வச்சா ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பிடிக்காத காய்களாக வச்சா எரிச்சல் வருது. என்னையா இது, எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு. இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதான் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஒரு கல்யாண பந்திக்கு போகிறோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் பரிமாறப்படும். ஒருவருக்கு அது பிடிச்சிருக்கும், ஒருவருக்கு அது பிடிச்சிருக்காது, ஒருவருக்கு போதும்னு இருக்கும், ஒருவருக்கு பத்தாமல் இருக்கும். அப்போ இது எல்லாமே என்ன நிகழுது? ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் பொதுவாக நிகழ்வது. பந்தியில் சாப்பாடு பரிமாறுறது எல்லாருக்குமே நிகழுது. ஒரே சாப்பாடு, ஒரே விதமான உணவு இல்லையா? ஆனால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மாதிரியாக உணர்கிறோம். கிட்டத்தட்ட வாழ்க்கையும் அப்படியே நிகழ்ந்து கொண்டு இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் 2026 எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடத்துல இருக்கோம். பந்தியில் ஒருவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கார், இன்னொரு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கார் போல். ஒருவர் கனடாவில் இருக்கோம், ஒருவர் இந்தியாவில் இருக்கோம், வேறொருவர் வேறு இடத்துல இருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே போல தான். நீங்கள் பந்தியில் வேறு பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு பரிமாறப்படும் உணவு வேறு விதங்களில் இருக்குது. எனக்கு பரிமாறப்படும் உணவு வேறு விதங்களில் இருக்குது. அடிப்படை என்ன? பசியாறுவது இல்லையா? அப்போது நாம் இங்கே கவனிக்க வேண்டியது நம்மளுக்கு என்ன பரிமாறப்படுது அப்படிங்கிறது இல்லை. அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்ச விதத்தில் இருக்கா, போதுமான அளவு இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. நம்மளுக்கு வயிறு நிரம்புதாங்கிறது தான் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே பசியில் இருக்கிற ஒருவன் பந்தியில் என்ன பரிமாறப்படுது, யாருக்கு முதல்ல பரிமாறப்படுதுன்னெலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். அவன் பசியில் காத்துக்கிட்டு இருப்பான் சாப்பிட்றதுக்கு. எதை வச்சாலும் சாப்பிடுவான். கேள்வி கேட்க மாட்டான், சந்தேகப்பட மாட்டான், குறை சொல்ல மாட்டான், குத்தம் சுமத்த மாட்டான். எனக்கு அப்பளம் கொடுக்கல, எனக்கு வடை கிடைக்கல, பாயாசத்தில் இனிப்பு இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். உண்மையில் நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய படிச்சிருக்கோம், வசதி இருக்குது, அறிவு இருக்குது. அதனால் நம்ம எல்லோருமே பந்தியில் நம்மளை ஒரு விஐபியை போல் நடத்தணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கல்யாணத்துக்கு முக்கியம் என்ன? அந்த தம்பதியினர் அவர்கள் நல்லா அவர்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்குகிறார்கள். அவர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், வளத்துடன் இருக்கணுங்கிறதுக்காக, அதை வாழ்த்துவதற்காக தான் எல்லாம் போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு பந்தியில் எனக்கு நான் ஒழுங்காக கவனிச்சிக்கலை அப்படின்னு ஒருத்தர் ரகளை பண்ணுறாருன்னா அது எவ்வளோ சிறுபிள்ளைத்தனம்.
அதாவது அந்த இடத்துக்கு மாப்பிள்ளை, பொண்ண காட்டிலும் தான் முக்கியம் அப்படின்னு அவர் நிரூபிக்க முயற்சிக்கிறார்ன்னு சொல்லலாமா? அப்போ அது என்ன காட்டுது? அவருக்குள்ள இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை, அவரிடம் இருக்கும் குறைகள், அவர் உள்ளுக்குள்ள அப்படிதான் உணர்ந்துட்டு இருக்காருன்னு காட்டுது. தனக்குள் தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவன் தான் தன்னை எல்லாரும் மதிக்கணும்னு எதிர்பார்ப்பான். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். உண்மையில் தான் யார் என்று தெரிந்தவன் அமைதியாக இருப்பான். அதை போல நம்ம வாழ்க்கையை கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை எதற்கு வாழ்கிறோம், எதற்கு பிறந்திருக்கோம், வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்திருக்கோமா, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக பிறந்திருக்கோமா, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பிறந்திருக்கோமா, துக்கப்படுவதற்காக பிறந்திருக்கோமா, இன்னொருவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பிறந்திருக்கோமா, இன்னொருவரை காயப்படுத்துவதற்காக பிறந்திருக்கோமா, எதற்கு பிறந்திருக்கோம்? ஒரு கல்யாண பந்தியில் எதற்கு உட்காந்துட்டு இருக்கோங்கிற தெளிவு இல்லை அப்படின்னா எத்தகைய மனிதன் அவன்? யோசிச்சு பாருங்க. நாம் அப்படிதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பந்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் துக்கம்னா இதுதான். நம்மளுக்கு வாழ்க்கை குறித்த புரிதலே கிடையாது, தெளிவே கிடையாது. நாம் யாருன்னு தெரியல, எதற்கு பிறந்தோம், என்ன செய்ய போகிறோம், எதுவுமே தெரியல. அதனால தான் வாழ்க்கை துக்கமாக இருக்குது. ஏன்னா நாம் யாருங்கிற தெளிவு இல்லாத போது நாம் என்ன செய்யணும், எப்படி வாழணுங்கிற புரிதல் இருக்காது. ஏதாவது முட்டாள்தனமாக கோமாளித்தனமாக செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அது நம்ம அறியாமல் நமக்கும் மற்றவர்களுக்கும் துக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். கொஞ்சம் கவனித்து பாஸ் பண்ணி வாழ்க்கையை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். எவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருக்கோம் வாழ்க்கையில். நம்ம மகிழ்ச்சியாக இல்லை, நிம்மதியாக இல்லைன்னா அது துக்கத்தில் இருக்கோன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ துக்கம்னா அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறது கிடையாது. தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம இயல்பாகவே மகிழ்ச்சியாக இல்லைன்னா அதுவே துக்கம்தான். உண்மையில் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு துக்கம் தான். நம்முடைய மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாலும் வேஷம்தான். உள்ளுக்குள்ளே வலியை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள்ன்ட்டு. ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வாழ்வே துக்கமயம்னு சொல்லிட்டா அது உண்மையா பொய்யான்னு கூட நம்ம கவனிக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு நான் விபாசனா தியான முகாத்துக்கு வந்து சென்றிருந்த போது என்னுடன் வேறொருவர் வந்திருந்தாங்க. அவங்க நல்லா படித்தவர்கள், நல்ல வசதியானவர்கள். இப்போது அந்த வகுப்பில் நம்ம ஆசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்கலாம் நம்முடைய தியானத்தில். அவர் ஒருவர் ரொம்ப தீவிரமாக அவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா அது பேசக்கூடாது, 10 நாள் எதுவுமே யாரோடையும் பேசக்கூடாது, ஆசிரியர்கள்ட்ட மட்டும் பேசலாம். அந்த முகாம் முடிஞ்சு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்கிறார் சிரிச்சுக்கிட்டே, அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, வாழ்க்கை துக்கமயங்கிறாங்க, எங்கே துக்கம் இருக்குன்னு கேட்டால் ஒருத்தனுக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல. ஸோ எத்தகைய மனிதர்னு பாருங்கள். அது ஒரு பௌத்த தியான முகாம், பௌத்தத்தின் அடிப்படை வாழ்க்கை துக்கமயம்னு சொல்லுது. அதை கூட புரிந்து கொள்ளும் திறன் இல்லாத ஒருவர் விபாசனா தியான முகாம் போயிட்டு என்ன கற்றுக்குவார், என்ன தெரிந்து கொள்வார்? ஆனால் இவங்க தான் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி வழிகாட்டி வாழ்க்கையில் எப்படி வாழணும்லாம் சொல்லிக் கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் இருப்பது சுத்தமே சுரணையற்ற தன்மை. அதை துக்கத்தை உணரணுன்னா கொஞ்சம் சுரணை இருக்கணும், உணர்ச்சி இருக்கணும். எருமை மாட்டு மேலே மழை பெஞ்சது போல் இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம பலரும் அப்படி தான் இருக்கோம். நமக்குள்ளே இருக்கிற துக்கத்தையும் நாம் பார்ப்பது கிடையாது, நம்ம சுற்றி நிகழும் துக்கத்தையும் பார்ப்பது கிடையாது. ஏன்னா பார்த்தா நம்ம உடஞ்சி போயிடுவோம். அவ்வளவு அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு, அட்டூழியங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு கண்டும் காணாத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா அதனால தான் இன்றைக்கு உலகில் அநியாயங்கள், அட்டூழியங்கள் போலவே கூடிக்கொண்டே போகின்றன. ஏன்னா அது ஒரு விதத்தில் நமக்குள்ளே இருக்கும் அந்த மனசாட்சியை உழுக்க முயற்சிக்குது. உனக்கு அறிவு இல்லையா, மனசாட்சியே இல்லையான்னு நம்மளை சுற்றி நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்புது. ஆனால் நாம் அதையெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. எளிய மனிதர்கள் அவங்க ஏற்கனவே நோய்மையாக துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. படித்தவர்கள், வசதியானவர்கள் அவங்க வாழ்க்கை சரியாக இருந்தால் போதும், மற்றவங்கள பற்றி நம்மளுக்கு என்ன கவலைன்ட்டு அவங்க வாழ்க்கைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் இன்று நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதற்கு நடுவில் நாம் யாருன்னு தெரிந்து கொண்டு
ஒரு அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்ம வாழணும், சமூகத்தோடு நம்ம பொருந்தி போகணும், குடும்பத்தோடு ஒத்து போகணும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். இதையெல்லாம் செய்யும்போது தான் நாம் ஓரளவாவது நிம்மதியாக நிறைவாக உணர்வோம். இதெல்லாம் தானாக நிகழாது, நாம முயற்சியை மேற்கொண்டு தான் செய்யணும். இப்போ இன்றைக்கு நம்மளுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்டர்நெட்டு ஃப்ரீயாக கிடைக்குது. நம்மளால் எதை வேணால் கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ பேர் எதையாவது புதுசாக கற்றுக்குறோம்? ஏன் கற்றுக்கிறது இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் வந்து வீட்டுக்கு முனிசிபல் வாட்டர் வரதுங்கிறது, தண்ணி வரதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். எங்கேயாவது தண்ணி தொட்டி இருக்கும், சைக்கிள் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். இல்லை போர் இருக்கும், போரில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும், கிணத்துல சேர்ந்தி கொண்டு வரணும். பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வீடு பைப் வந்துருச்சு, எங்கேயும் போக வேண்டாம், நம்ம தேவையான போது அந்த சரியான நேரத்தில் திறந்து பிடிச்சிக்கலாம். எவ்வளோ வசதி! இப்போ இணையம் அப்படி தானே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம் அதில்? இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இன்னும் துக்கத்தில் இருக்குது, ஒழுங்காக வாழ தெரியல அப்படின்னா அது யாருடைய தப்பு? நம்முடைய தப்பா? தொழில்நுட்பத்தின் தப்பா? ஆங்கிலேயர்கள் நம்மளை அடக்கி ஆண்டது தப்பா? நம்முடைய சனாதன தர்மத்தின் தப்பா? நம்மளுக்கு ஒன்று புரிந்து கொள்ளும் திறன் இல்லை அப்படின்னா, அறிந்து கொள்ளும் ஆர்வம் இல்லைன்னா யாரை நாம் குறை சொல்ல முடியும்? நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எல்லோருக்குள்ளேயுமே துக்கம் இருக்குது, தவறான புரிதல்கள் இருக்குது, அறியாமை இருக்குது, முட்டாள்தனம் இருக்குது. அதே அளவு அறிவு, அனுபவம், ஞானம் போன்றவையும் இருக்குது. எல்லாம் கலந்து கட்டி இருக்குது. இப்போ எதை நாம் ஏற்றுக்கொள்வது, எதை கைவிடுவது, இதெல்லாம் நம்மளுக்கு எளிதில் புரிவது கிடையாது. அதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்குத்தான் வாழ்க்கை. அதை எப்படி கற்றுக்கொள்வது? இப்போது புதுசாக எதையும் கற்றுக்கொள்வதனால பெரிய மாற்றம் ஏற்படாது. இப்போ நம்ம புதுசாக கற்றுக்கொள்வதால் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கணும்னா, கடந்த பல 100 வருடங்களாக எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு சமூகத்தில், உலகத்தில். நம்மளோட வாழ்க்கை எந்த அளவு மாறி இருக்கு? நம்ம இன்னும் அப்போ மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, நிறைவாக இருக்கணும் இல்லையா? தனி மனிதர்களாகவும் சரி, ஒரு சமூகமாக, ஒரு நாடாக நாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும். இருக்கோமா? இல்லைன்னா ஏன்னா அதெல்லாம் கற்றுக்கொள்ளவே இல்லை நாம். எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு ஊரில் வந்து நூலகம் இருக்குது அப்படின்னா எல்லாருமே புத்திசாலி ஆகிட மாட்டாங்க. மருத்துவமனை இருக்கிறனால எல்லாரும் ஆரோக்கியமானவர்கள் ஆகிட மாட்டாங்க. அதையெல்லாம் நாம் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதை போல் இன்றைக்கு எல்லா வாய்ப்புகளும் நம்மளுக்கு திறந்து கிடக்கு. ஆனால் நம்ம எதை பயன்படுத்தி கொள்றதுன்னு நம்மளுக்கு தெரியலை. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. இப்போ நமக்குள் துக்கம் இருக்குன்னு புரிந்தது அப்படின்னா, இயல்பாகவே இந்த துக்கத்தை கடக்க நாம் முயற்சி செய்வோம். இப்போ அதன் மூலமாக நமக்கு தேவையான வாழ்க்கை நம்மளுக்கு தேடி வரும். இப்போ நமக்குள்ள துக்கம் இருக்குன்னு நாம் ஏற்றுக்கல அப்படின்னா, நாம் எதையும் செய்யவே மாட்டோம். நம்ம வாழ்கிறதா சரியான வாழ்க்கைன்னு நிரூபிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த துக்கம்ங்கிறது பல்வேறு விதங்களில் இருக்கலாம். அது வந்து உண்மையிலேயே ஒரு சோகமாக, ஒரு இறுக்கமான உணர்ச்சியாக, அழுகையாக இருக்கலாம். அது இல்லாட்டி ஒரு விதமான குழப்பமான நிலை, ஒரு தெளிவற்ற நிலை, புரிதலற்ற உணர்வு, ஒரு எதிர்காலம் குறித்த நம்பிக்கையின்மை, ஒரு மன அழுத்தம், பதற்றம், இதெல்லாமும் இருக்கலாம். இதெல்லாமும் துக்கம்தான். ஏன்னா இது எல்லாமே ஒரு விதத்தில் நாம இருப்பதை, நம்முடைய வாழ்க்கையை வாழ அதை அனுமதிப்பது கிடையாது. அப்போ அதை எப்படி புரிந்து கொள்வது? அதை நாம் தனி மனிதர் மட்டும்தான் செய்ய முடியும். நமக்காக வேறு யாரும் செய்ய முடியாது. நமக்குள்ள துக்கம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நாம் அவதானிக்கணும். முதல்ல நம்ம பலரும் வந்து நமக்குள்ள துக்கம் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள துக்கம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நாம் சரியாக வாழலை, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, நம்மளுக்கு அறிவுத்திறன் பத்தலை என்பது போன்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகக்கூடும். மற்றவங்களும் அப்படி தான் நினைக்கக்கூடும். எப்போ பார்த்தாலும் என்னப்பா தூங்கி வழிஞ்சிக்கிட்டு அழுது மூஞ்சியாகவே இருக்கான் அப்படிலாம் சொல்ல முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்கன்னா யாரும் வந்து சுயநினைவோட துக்கமாக இருக்கணும்னெல்லாம் துக்கமாக இருக்கிறது கிடையாது. குடிகாரங்க கூட அவங்க வந்து சுய விருப்பத்தினால குடிச்சிக்கிட்டு
தன்னிலை இழந்து தங்களை அவமானப்படுத்திக் கொள்வது கிடையாது. அவர்களால் நிலையான வாழ்க்கையை வாழ முடியவது இல்லை. அவ்வளவு துக்கம் இருக்கு. அதனால தான் அவர்கள் அவ்வளவு சிக்கலுக்குள்ள தங்களை மாட்டிக்கிறாங்க. ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு நல்லவர்கள், நேர்மையானவர்கள். தங்களிடம் இருக்கும் துக்கத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியுது. அதை கையாள முடியலைன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் தங்கள் குடிச்சிட்டு ஒளறுனா, புரண்டுகிட்டு இருந்தா தங்களுக்கு பேர் கெட்டு போகும் அப்படின்லாம் தெரிஞ்சாலும், வேறு வழி இல்ல. அவங்களால அத கைவிட முடிய மாட்டேங்குது. அவ்வளோ துக்கம் இருக்கு. இப்போ மாறாக குடிக்காதவன நம்ம ஒழுக்கமானவன் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? குடிச்சுக்கிட்டு ஒளர்றவனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அவன் மனசுக்குள்ள என்னென்னலாம் ஒளிச்சு வச்சிருக்கான்ட்டு. குடிக்காதவன யோசிச்சு பாருங்க. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப இதையெல்லாம் நாம கவனிக்கணும். இதெல்லாம் வந்து வெறும் பார்வைகள் தான். இதனால் குடிக்காம இருக்கிறதுனால ஒருவன் நல்லவன் அப்படிங்கிறது அதனால என்ன பயன்? ஒருத்தன் நல்லவனாக இருக்கலாம். ஆனா மகிழ்ச்சியாகவே இல்ல அப்படின்னா, அந்த மனிதனுக்கு அவன் வாழும் வாழ்க்கையால் ஏதாவது பயன் உண்டா? அப்போ இதெல்லாம் நாம தான் கவனிச்சு நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இப்ப நான் வந்து பல விதங்களில் அத தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த காணொளிகளை கேட்பவர்கள் இந்த சேனல பாருங்க நெறைய பேர் நெனச்சிருக்கலாம். இவரு ஏன் எப்ப பார்த்தாலும் துக்கத்த பத்தி பேசுறாரு? ஒரே மாரி பொலம்பிக்கிட்டு இருக்காரு. மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கலாம். உண்மைய சொல்லப்போனா, இதெல்லாம் பேசணும்னு ஒரு திட்டத்தோட, எண்ணத்தோட நான் இந்த சேனல உருவாக்கல. இந்த காணொளிகள உருவாக்கல. இப்ப என்னை மீறி இந்த உணர்வுகள் வெளிப்படுகின்றன. இத என்னால கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஆனா நான் விரும்பல. ஏன்னா, இது போன்ற உணர்வுகளை நாம எல்லோருமே உணரக்கூடும். நாம எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகா நல்ல உடை அணிந்து, நல்லா ஒரு சிரிச்சுக்கிட்டு போஸ் குடுக்க தான் விரும்புவோம். உலகத்துக்கு நம்ம வெளியில காட்டிக்கொள்ள விரும்புவோம். நமக்குள்ள என்ன வலி இருந்தாலும், காயம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மறைத்து வைத்துக் கொள்ள தான் முயற்சிப்போம். ஆனா, நான் யோசிச்சு பார்த்தேன்னா, எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குள்ளயுமே காயம் இருக்குன்ட்டு. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பொது இடத்துல வந்து ஒருவர் வந்து மலஜலம் கழிப்பதுங்கிறது அநாகரிகமானது இல்லையா? அது நம்மளுக்கு தெரியும். அத ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு அறைக்குள்ள போய் கதவ சாத்திக்கிட்டு, அது உள்ள இருக்காரு. அவர் அங்க என்ன செய்வார்? அது ஒரு பாத்ரூமா இருக்கிற பட்சத்துல. பொது இடத்துல செய்றதையே தான் வீட்டுக்குள்ள செய்றாரு. பொது இடத்துல செய்றது எல்லாருக்குமே தெரியுது. அது வந்து ஒரு மனிதனாக இருக்கும் எல்லாருக்குமே நிகழும் நிகழ்வு தான். இல்லையா? அது வந்து நம்மளுக்கு அசிங்கம். அதையே வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு செஞ்சோம்னா, அது நாகரீகம். இப்ப இந்த புரிதல் நம்மளுக்கு எப்படி உருவானது? இவ்வளோ காலமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறையின் காரணமாக உருவானது. இப்போ இந்த பாத்ரூம்ங்கிற ஒரு கான்செப்ட்டே வந்து 50, 60 வருஷங்களுக்கு முன்னாடி தான் உருவாகி இருக்கும். அது வசதி மிக்கவர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் இருக்கும். எளிய மக்களுக்கு அதெல்லாம் புரியுமா? இப்போ இத போல தான் நம்ம யோசிக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எளிய மக்கள் வந்து தங்கள குறித்த புரிதல் இல்லாம, அதாவது குடிச்சுக்கிட்டு பொரள்றது, ரோட்ல சண்டை போடுறது, இதெல்லாம் எளிதாக செய்வாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் யார் என்ற புரிதல் கிடையாது. அவர்கள் தாங்கள் ஒரு தனி மனிதர், தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற தெளிவு அவர்களுக்கு கிடையாது. இப்ப இதெல்லாம் இன்றைய நாகரீக வாழ்க்கை முறை, கல்வி முறை போன்றவை கற்றுத்தரணும். அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அதெல்லாம் நீண்ட காலம் ஏற்படும் நிகழ்வு. சுதந்திரம் பெற்ற உடனே நாம் எல்லோருமே நாகரிக மனிதர்கள் ஆகிவிட மாட்டோம். இதெல்லாம் நம்முடைய மனநிலையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், நம்முடைய புரிதலில், நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள். ஏன்னா 2000, 3000 வருடங்களாக சாதி, மதம் போன்றவற்ற பிடிச்சுட்டு ஒருத்தனை ஒருத்தன் அடக்கி, ஒடுக்கி வாழ்ந்துட்டு, திடீர்னு சுதந்திரம் பெற்று நம்ம எல்லாமே படிச்சு டிகிரி வாங்குன உடனே, நாமெல்லாம் வெள்ளைக்காரங்கள மாரி நாகரீகமானவர்களா ஆயிடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒழுங்கா ஒரு உணவ எப்படி சாப்பிடணும்னு நம்மளுக்கு பலருக்கும் தெரியாது. நெறைய நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இப்போ இந்த உலகம் அதை நம்மிடம் எதிர்பார்க்குது. நாம 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிராமத்துல எளிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்று வந்து ஒரு நகரத்தில் புதிய மனிதர்களுக்கு நடுவுல புதிய சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அப்போ நாம எந்த சூழல்ல வாழ்றோமோ அதற்கேற்றாற் போல நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளணும், வாழணும்னு மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க.
ஆனா, அது நம்மளுக்கு யாரும் கற்றுத் தருவது கிடையாது. ஒரு புது சூழல்ல வந்தா, அங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யக்கூடாது? எப்படி செய்யலாம்? அதெல்லாம் கற்றுக்கொள்வது எளிது கிடையாது. எப்படி கற்றுக்கொள்ள அதுக்கு நாள் வேணும். அ அ அதெல்லாம் ரொம்ப காலம் எடுக்கும். இப்போ மேலை நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குடிமை பண்பு, ஒரு நாகரிகமான வாழ்க்கை முறை அவர்கள் பள்ளியிலிருந்தே கற்றுத் தருகிறார்கள். பள்ளியில, கல்லூரியில படிக்கும்போது, அவளுக்கு கல்வியை மட்டும் தருவது கிடையாது. அதாவது எப்படி வாழணும்னு கற்றுத் தர்றாங்க. அவ கல்லூரி முடிச்சுட்டு ஒருத்தன் வரும்போது, ஒரு வேலையில சேர்றாங்கும்போது, அவன் ஒரு குடிமை பண்பு கொண்ட ஒரு மனிதனாக, நாகரிகம் கொண்ட மனிதனாக மாறி இருப்பான். நம்ம ஊர்ல அதெல்லாம் நடக்குதா? ஆனா, அதை எல்லாருமே நம்மிடம் மறைமுகமாக எதிர்பார்க்கிறார்கள். நம்ம இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாதுன்னு. இதெல்லாம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை நம் மீது போடுது. இப்போ நம்மில் பலருக்கும் எப்படி வாழ்வதுங்கிற புரிதலே இல்ல. ஒரு புதிய சூழலில், ஒரு புதிய மனிதரை நாம சந்திக்கும்போது, அங்க நாம நம்மள எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளணும்? எது வந்து சரி? எங்க சிரிக்கலாம்? எங்க அமைதியாக இருக்கணும்? நெறைய விஷயங்கள நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் துக்கத்தை உருவாக்குது. ஏன்னா, இதெல்லாம் குழந்தை பருவத்திலிருந்து பெரியவர்கள் சொல்லிக் குடுத்து, வழிகாட்டி நம்மள தயார்படுத்தணும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் செஞ்சிருந்தா, இந்திய சமூகம் ஏன் இப்படி இருக்கு? நம்மளுக்கு கற்றுத் தருவதற்கு நம்முடைய பெற்றோர்களுக்கோ, நம்ம வயதில் பெரியவர்களுக்கோ உண்மையில் என்ன தகுதி, திறன் இருக்கு? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா, அவங்ககிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. நம்மில் பலரும் அவங்கள நம்பி இருப்போம். வேறு வழி கிடையாது. குழந்தையாக இருக்கும்போது, நாம சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும், நமக்கு யாரையாவது சார்ந்து தான் இருந்தாக வேண்டும். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு, ஈவன் தோ அவங்க நம்முடைய பெற்றோராக இருந்தாலும், நான் சொல்வதை கேள்ன்னு குழந்தைகள கட்டுப்படுத்தி, அடக்கி, ஒடுக்கி தான் வளர்க்குறாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்றைக்கு இது ஒரு பெரிய போராட்டமாவே ஆயிட்டிருக்கு. என்ன காரணம்னா, இன்றைக்கு நம்ம நெறைய படிச்சிருக்கோம். நெறைய தெரியும் நம்மளுக்கு. இணையம், வாசிப்பு போன்றவை மூலமாக புதிய வாழ்க்கை முறைகள், பண்பாட்டுச் சூழல் இதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு அபத்தமானது, முட்டாள்தனமானதுன்னு நம்ம பலருக்கும் தெரியும். ஏன்னா, இந்திய மரபுங்கிறது உண்மையாக வாழ்வதை ஊக்குவிப்பது கிடையாது. அது ஒரு போலியாக எல்லா சமூகத்துக்கு நாம ஒழுங்காக இருக்கோம் அப்படின்னு காட்டிக் கொள்வதற்காக வாழ்வது. எல்லாருமே அப்படி பாவனை செஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல் மிகவும் அதிகமானது. அவர்கள் துக்கத்தில் ஆழ்ந்திருக்காங்கன்னா, அது தற்செயலானது கிடையாது. ஏன்னா, பல தலைமுறைகளாக நாம யாருமே நமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு தரப்படல. அப்போ என்ன செய்யறது? முன்னே சொன்னது போல புதுசாக கத்துக்கொள்றதுனால எந்த மாற்றமும் நிகழாது. உண்மையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்குள் நாம் ஏற்கனவே கற்றறிந்த, நமக்குள் ஆழமாக ஊடுருவிய ஒன்றை வந்து வெளியேற்றணும். ஒரு புரிதல் நிகழுது அப்படின்னா, ஒரு தவறான புரிதலை அது நீக்கணும். மாறாக சேர்த்திக்கிட்டே போறது கிடையாது. இன்னும் புதுசு புதுசா வாங்கி குவிச்சுக்கிட்டே போறது கிடையாது. அதான் நம்முடைய மரபு நேதி நேதின்னு சொல்றது. ஒவ்வொன்றிலிருந்தும் விலகிச் செல்வது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். முயற்சி செஞ்சு பார்த்தா தெரியும். நம்ம துக்கத்தையும் நாம் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு துக்கம் தருது. இப்போ நம்ம பெற்றோருடன் வாழ்வது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இல்ல. அப்படின்னா விட்டு போக வேண்டியது தானே? ஏன் விட்டு போகல? ஏன்னா அதுக்கு நம்ம தயாராகல. விட்டுட்டு போணும்னா, நாம எதையாவது படிச்சிருக்கணும். சுயமாக சம்பாதிக்கும் திறன் இருக்கணும். தனியா நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கான திறன் நம்மளுக்கு இருக்கணும். அத நாமளாக கற்றுக்கொண்டு இருக்கணும். அது இல்லங்கும்போது, நம்ம அவங்கள சார்ந்து தான் இருப்போம். அவங்களும் நம்மள கட்டுப்படுத்தி, மிரட்டி அப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப இதத்தான் நான் முன்னாடி வேறு படங்கள்ல விளக்கியிருக்கேன். இப்ப இந்த படத்துல உருவாவதை போன்ற நிகழ்வு தான் பலருக்கும் நிகழும். அது துக்கம் என்பது ஒருவித எனர்ஜி தான். அத வந்து நம்ம அறிவை கொண்டு புரிந்து கொள்ளும்போது, அந்த புரிதல் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு அறுவை சிகிச்சை போல ஒரு கட்டிய வந்து அது நீக்குது. அதாவது நம்ம உடலுக்கு தெரியும். இது
இது அந்நிய வஸ்து அப்படின்ட்டு. எப்படி வந்து ஒரு சிப்பிக்குள்ளே வந்து ஒரு மணல் துகள் பூர்ந்தவுடனே அதை வந்து முத்தாக மாற்றுது, கிட்டத்தட்ட அதை போல தான் நமக்குள் ஒரு அந்நிய எண்ணம், அந்நிய உணர்வு, ஒரு எனர்ஜி உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்முடைய உடல் அதை ஏற்றுக்காது, நம்முடைய ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதை அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கும், ஏதோ சரியில்லை ஏதோ சரியில்லைன்ட்டு. இது வந்து சிறு வயதிலிருந்தே கூட நிகழ்ந்திருக்கலாம், நம்மளுக்கு நினைவு இருக்காது. அப்போது ஒரு நிம்மதியின்மை நாம் நமக்குள்ளே உணர்ந்துக்கிட்டே இருப்போம். அது என்ன ஆகுன்னா ஒரு ரப்ச்சர், ஒரு உரசலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே சமயம் அது வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளத்தையும் தரும். ஏன்னா அந்த உரசல் இருந்தது, வலி இருந்ததுன்னா அதன் மூலம் நாம் ஒரு வேறு மனிதர், மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவருங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு உருவாகும். இப்போ அதை நாம் விரும்பவும் செய்வோம். அப்போ இது நாளாக நாளாக என்ன ஆகும்னா அந்த உரசல் கூடிக்கிட்டே போகும், ஒரு பிளவு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே ஒரு அதான் ஒரு சிப்பிக்குள்ளே போன ஒரு மண் துகள் இறுதி வரைக்கும் அதுக்குள்ளே தானே இருக்கும், அது வாழ்நாள் முழுக்க. அது முத்தாக உருமாற்றிடலாம், ஆனால் அந்த முத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு மண் துகளாக தான் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அதே போல் அந்த துக்கம் நமக்குள்ளே இருக்குது, நம்முடைய ஆழ்மனம் அதை சுற்றி 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 அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுது, என்னெல்லாமோ பண்ண பார்க்குது. புரிஞ்சிக்க முடியாத போது அதை உள்ளுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சிருது. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான், அப்பா அம்மானா அப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது தான், வேறு வழி இல்லை, நாம் தான் பல்ல கடிச்சு பொறுத்துக்கணும், இப்படின்னு எதையாவது சொல்லி நாமளே சில புரிதல்களை உருவாக்கி அவற்றை சமாளித்து வாழத் தொடங்குவோம். அப்போது முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கும்போது உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு அந்நிய வஸ்து நுழைஞ்சிருச்சுனாலே அவ்வளோதான், நாம இருக்க முடியாது. அது நமக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ அது எப்போ நுழைந்ததுங்கிறது தான் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். இப்போ என்னுடைய ட்ராமாவின் காரணமாக அது எனக்கு குழந்தை பருவத்தில் நான் கருவாக உருவாகும் முன்னே எனக்கு சில புரிதல்கள் கிடைத்து விட்டன. ஆனால் அதை என்னுடைய ஆழ்மனம் உள்வாங்கிக் கொள்ள முடியலை. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் பிறக்கும்போது நம்மளுக்குன்னு சில நம்பிக்கைகள் தரப்படும். அப்பா அம்மா அவங்களாம் நம்மளுக்கு முக்கியம், தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இப்படிலாம் சொல்லித்தரப்பட்டிருக்கு. அது உண்மையா இல்லையான்னா ரெண்டாவது பட்சம். ஆனால் அது போன்ற புரிதல்கள் நம்மளுக்கு வேண்டும். அப்போ தான் நம்ம அம்மாவை நம்புவோம், அப்பாவை நம்புவோம், ஒரு குடும்பத்தை நம்புவோம். ஆனால் நம்முடைய அனுபவம் வந்து வேறாக இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் அவர்கள் உண்மையிலே நம்மளை விரும்பலை, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை, ஏதோ எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, கசப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் குழந்தையால் என்ன செய்ய முடியும்? வேறு வழியே இல்லை, சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது. நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் இருக்குது. பிடிக்காத வேலை செய்யணும், வேறு வழி கிடையாது, இல்லை சம்பளம் வேணும், சாப்பிடணும், பிடிக்காத மனிதர்களோட பழகிட்டு இருப்போம். என்ன பண்ணுறது, நம்ம சொந்தக்காரங்களே யாரோ நம்மளுக்கு பிடிக்கலை, என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு பிடிக்கலைனால வெட்டி எறிய முடியுமா? நண்பர்களே நம்மளுக்கு எல்லா சமயம் எல்லாரையும் பிடிக்காது. வேலை செய்யும் இடத்துல பேருந்தில் செல்வர்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம சகிச்சிக்கிறோம். அதாவது மகிழ்வாக உணர்வதுங்கிறது வேறு, அது வந்து ஒரு நேர்மறையான உணர்வு. ஒரு நல்ல ஒரு பயணம் மேற்கொள்கிறோம், அது வந்து ஒரு மலைப்பிரதேசத்தில் ரம்மியமான சூழலில் நிகழுதுன்னா நம்ம மகிழ்வோம் இல்லையா? இப்போ அதே பயணத்தை வந்து நம்ம ஒரு மெட்ராஸ் போன்ற ஒரு டிராஃபிக் நிறைந்த சூழலில் ஒரு மே மாதம் மத்தியான வெயிலில் செய்யணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு வாழ்க்கை அப்படி தான் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இப்போ இதிலிருந்து எப்படி மீள்வது, அதுதான் நான் வெவ்வேறு விதங்களில் விளக்க முயன்று கொண்டிருக்கேன். இதுக்கான சூழல் மட்டும்தான் நமக்கு உருவாகும். அப்போ அந்த துக்கமோ ஏதோ அந்த குணமடைதல் ஏதோ ஒன்று நிகழ்வதற்கு நாம தான் அனுமதிக்கணும். இப்போ இந்த படத்தில் போட்டிருந்ததை போல் பல சமயங்களில் எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வெளியேறிட்டு இருந்தது முதல்ல. அதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. அதனால தான் இதெல்லாம் இந்த காணொலிகளாக பேச தொடங்கினேன், வெளிப்படுத்த தொடங்கினேன். எனக்கு உளவியல் சிகிச்சை நிபுணர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, வழிகாட்டிகள் இருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கு நிகழ்வதுங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை.
அப்போது இதை நான் பொதுவில் வெளிப்படுத்தும்போது ஒரு விதமான எனர்ஜெட்டிக் சீலிங் நடக்குது. இப்போ எனக்கு இது நிகழ்ந்தது, இது எனக்கு உண்மையாக நான் உணர்ந்தேன். அதை நான் வெளிப்படையாக சொல்லும்போது எனக்கே என் மேலே நம்பிக்கை வருது. அது பொய் கிடையாது, அது உண்மை அப்படின்னு. இப்போ இதை பற்றி நான் முன்னாடி பேசினபோது பலரும் அதை ஆமோதித்தார்கள். அவர்களுக்கும் அது போன்ற அனுபவம் இருக்குது, அவர்களும் அதை உணர்ந்திருக்காங்கன்ட்டு. அப்போது எனக்கே என் மேலே நம்பிக்கை கூடுது. ஓகே, குணமடைதல் இப்படி தான் நிகழும் அப்படின்ட்டு. இப்போ அதுதான் நான் வெவ்வேறு விதங்களை நான் கொடுத்துட்ருக்கேன். இதைத்தான் நான் தமிழில் எப்படி சொல்லலாம்னா ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லலாம். அது குணமடைதல்ங்கிறதுனா ஒரு காயம் இருக்குது, அதுக்கு அப்படியே மருந்து போடுறோம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சிட்டு வரும். இப்போ ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா காயம் நம்மளால் வலி தாங்க முடியல, கத்துறோம், கதறோம், அழுகிறோம். அப்போ ஒரு கூட இருந்து தோலை சாய்ச்சிக்கிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் மருந்து போடலை, நம்முடைய காயத்தை போக்கலை, எதுவுமே செய்யலை. அவருடைய இருப்பு நம்மளுக்கு இதம் தருவதாக இருக்குது. மனிதன் செய்யக்கூடிய ஒரு மகத்தான செயல் அதுதான், தன்னுடைய இருப்பை இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்வது. என்னுடைய குணமடைதலுக்காக நான் முதலில் ஸ்வெட்லாஜ் செரிமனியில் கலந்து கொண்ட போது என்னால் வலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் விட்டுருங்க, நான் போகிறேன்ட்டு கிட்டத்தட்ட அழுதேன். அப்போ அதை நடத்திட்டு இருந்தவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து ஒரு குழந்தையோட அழுகையை தான் கேட்குறேன், நான் ஒரு பெரிய மனிதனோட குரலை கேட்கணும் அப்படின்னாங்க. என்னால் முடியலை, ஏன்னா அந்த குழந்தையால் வலியை தாங்க முடியலை. அப்போது நான் யாராவது எனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தா, ஆறுதல் தேவைப்பட்டுச்சு எனக்கு. இப்போ யாராவது என்னை பிடிச்சிக்கோங்களேன் அப்படின்னு கத்தும்போது உடன் இருந்த ஒருவர் என்னை கையை இறுக்கி பிடிச்சார். அந்த ஸ்பரிசத்தில் எனக்கு எங்கிருந்தோ ஒரு பெரிய ஒரு சக்தியை நான் உணர்ந்தேன். யாரோ இருக்காங்க, ஏதோ இருக்குது என்னை கடந்த ஒன்றுன்னு புரிஞ்சுது. ஆனால் அடுத்த கணம் சத்தம் போட்டேன், மரியாதை என்னை வெளியில் விடலைன்னா அந்த கூடாரத்தை பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்னு கத்துனேன். உடனே அவங்க வந்து அந்த செரிமனியை நிறுத்திட்டாங்க. இப்போ நான் சொல்ல வருவது என்னென்னா, அந்த சக்தி எங்கே இருந்தது? எனக்குள்ளே தான் இருந்திருக்கு. இப்போ நான் மென்மையான மனிதன்னாலும் எனக்குள்ள ஒரு பெரிய கோபக்காரனும் உள்ளே இருக்கான். அதை பலருக்கும் தெரியாது. நான் அதை காட்டக்கூடாதுன்னு தான் நான் என்னை மென்மையாக வெளிப்படுத்தி கொள்கிறேன். ஏன்னா அந்த கோபத்தை காட்டினா பலர் காயப்படுவார்கள். நான் அப்படி பலரை காயப்படுத்தி இருக்கேன். அது நிகழக்கூடாது, அதுவும் ஒரு பொதுமக்கள், முன்பின் தெரியாத நபர்களிடம் அது நிகழக்கூடாதுன்னு நான் வெவ்வேறு விதமான வழிமுறைகளை கொண்டு என்னை குணப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பல பிரபலங்கள், வசதி மிக்கவர்கள், அந்தஸ்து மிக்கவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த கூச்ச நாச்சம் இல்லாமல் பொது இடத்துல முன்பின் தெரியாதவர்கள் இழிவாக பேசுவது, திட்டுவது, ஏன் அடிக்கிறது கூட செய்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியலை. நம்மள எத்தகைய மனிதர்கள், மனுஷங்க தானே நம்மெல்லாம். இப்போ ஒரு தனியாக வந்து ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு அழுகிறான்னு அவனை பார்த்து சிரிக்கிறோம். அவன் துக்கம் தாழ முடியாமல் அவன் அது பண்ணுறான். அதே சமயம் ஒருவன் வந்து மேடை போட்டு இன்னொருவங்களை சம்மந்தம் இல்லாதவர்களை இழிவாக பேசுகிறான், திட்டுறான்னா அதை கைதட்டி ரசிக்கிறோம். கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள்னு பார்க்கணும். அதனால தான் இப்படி இருக்குது இந்தியா. நம்மளுக்கு துக்கம்னா என்னன்னு புரியல, காயம்னா என்னன்னு தெரியல, நாம் யாருன்னு தெரியல, இன்னொரு மனிதர் யார், நம்மளுடைய உரிமை என்ன, சுதந்திரம் என்ன, எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வேறு வழியும் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு தனி மனிதர் தன்னை உணர்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஒரு வசதியானவர்கள், செல்வந்தர்கள்னால் அவங்களுக்கு வந்து தனி வீடு இருக்கும், ஒவ்வொருவருக்கும் தனி அறை இருக்கும், இது என்னோட பொருள் அப்படின்னுலாம் வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ அதன் மூலமாக ஒருவர் தான் யார் என்று கண்டுகொள்ள முடியும். அவர் அந்த அறைக்குள்ளே போய் கதவை சாத்திட்டார்னா அது அவருடைய உலகம். அவங்க அப்பா அம்மா கூட எளிதில் நுழைய முடியாது. அவர் ஏன் அப்படி அந்த அறையை அப்படி வச்சுருக்காரு, ஏன் அப்படி இருக்காருன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில் இது சாத்தியமா? ஒரு சின்ன வீட்டில் 4-5 பேர் சேர்ந்து வாழும்போது என்ன வித்தியாசம் இருக்கும்? என்னோடது உன்னோடதுன்னு பிரிவினை இருக்க முடியுமா? நம்மளுக்கு தனியாக உட்காந்து நிம்மதியாக அழ முடியுமா? சிரிக்க முடியுமா? அப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தனிமைங்கிற ஒரு புரிதலே நம்மளுக்கு கிடையாது. அப்போ நம்முடைய எனர்ஜி என்ன, நம்முடைய துக்கம் என்ன, நம்முடைய மகிழ்ச்சி என்ன, எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல.
ஏன்னா கூட்டமாக இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் சோகமாக இருந்தால் உடனே ஏன்டா இப்படி சோகமாக இருக்க எப்போ பார்த்தாலும் விளக்கு வைக்கிற நேரத்தில் அப்படிம்பாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம வலுக்கட்டாயமாக நம்மளை சிரிச்சிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி மற்றவங்க நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் தான் துக்கம். ஏன்னா நம்ம அறியாமல் நம்ம மற்றவர்களுடைய மனநிலை, எதிர்பார்ப்புகள் அவற்றுக்கேற்ப நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதில் நம்ம சக்தி மிக்கவர்கள், அதாவது நம்ம நல்லா நம்ம குடும்ப தலைவராக இருந்து நாம் குடும்பத்துக்கு பொறுப்பேற்றுக்கொள்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும். நாம் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க. நம்மளுக்கு அந்த போன்ற நிலையில் நாம் இல்லை அப்படின்னா நம்ம எரியாமல் நாம் மற்றவர்களுக்கு கேட்டாற் போல் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கும். இதுதான் பெரும்பாலும் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் போன்றவர்களுக்கு நிகழ்வது. அவர்கள் தான் பெரும் துக்கத்தில் இருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு அதை பற்றின புரிதலே கிடையாது. அந்த அறிவு கூட கிடையாது பலருக்கும். முன்பே சொன்னது போல் சொரணையே கிடையாது. ஒரு துக்கத்தை உருவாக்குறோம், காயத்தை ஏற்படுத்துகிறோங்கிற புரிதலே இருக்காது. இப்படி நானும் இருந்திருக்கேன். நானும் பல விதங்களில் பலரை காயப்படுத்தி இருக்கேன். அதை காயப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் தெரிய வரும், ஓ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுதான் சொல்ல வரேன். அதற்குத்தான் ஒரு குடும்பம் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், மற்ற மனிதர்கள் வேண்டும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாவிடனும் கெடும். அதாவது ஒரு கடிந்து அறிவுரை சொல்லும் ஒரு பெரியவரின் துணை அரசனுக்கு இருக்கணும். இல்லைன்னா அவன் அகங்காரத்தில் என்ன வேணாலும் ஆட்டம் போடுவான். தனி மனிதனுக்கும் அது பொருந்தும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, அந்த பெரியோர் யாருங்கிற புரிதல் நம்மளுக்கு வேண்டும். வயசில் பெரியவங்கங்கிறதுக்காக அவங்க பெரியவர்கள் கிடையாது. பல பெரியவர்கள் சிறுமதி கொண்டவர்கள். பல பெரியவர்கள் அவர்களுக்குள்ளே தான் சாதி பெருமிதம், மேட்டிமைத்தனம், ஆணாதிக்க மனப்பான்மை இதெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதை உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு நல்லா வெள்ளையும் சொல்லையுமா சிரித்து பேசிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாம் கண்டுபிடிக்கணும் யார் நமக்குரிய பெரியார். அவர் நம்ம நண்பராக கூட இருக்கலாம், நம்மளோட குழந்தையாக கூட இருக்கலாம். உண்மையில் குழந்தைகளால் தான் பல விதம் என்ன சொல்கிறது அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவனுக்கு எல்லாத்தையும் உலகை புதிய பார்வையில் பார்க்குறாங்க. அதனால தான் நம்மளுடைய பலருக்கும் குழந்தை பருவம் துக்கமானதாக இருக்குது, துயரமானதாக இருக்குன்னா நம்ம குழந்தை பருவத்திலேயே நம்ம சுற்றி நடக்கும் அநியாயங்கள் அக்கரங்களை பார்க்கும் திறன் நம்ம பலருக்கும் இருந்திருக்கு. அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது, அதிலிருந்து விலகிச் செல்லவும் முடியாது. வேறு வழியே இல்லை. யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்பா அம்மா சாதி மேட்டுமைத்தனம் கொண்டிருக்காங்க அப்படின்னா, பணப்பற்று மிக்கவர்களாக இருக்காங்க, சுயநலம் மிக்கவர்களாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வேறு வழியே இல்லை. எல்லாம் பல்ல கடிச்சிட்டு தான் வாழ்ந்தாகணும் இல்லையா? நாம் படித்து முடித்து வேலை தேடி நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் வரைக்கும் வேறு வழியே இல்லை, பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் என்ன நிகழும்னா, அது நம்ம கடைசியில் வேலை தேடி திருமணமாகி நமக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும்போது நம்ம அறியாமல் நானும் நம்ம பெற்றோர்களைப் போல மாறி இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம பெற்றோர்கள் பிடிக்கலை. அது ஒரு கோபமும் கடுப்பும் இருக்கலாம். அது ஒரு உணர்வாகவே உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு எரிச்சலும் கோபமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதுவும் துக்கத்தை உருவாக்கும். ஏன்னா நமக்குள்ளே கோபம் இருக்கும்போது என்ன ஆகும், அதை ஒரு இறுக்கம் உருவாகுது. ஒரு அந்த சிப்பிக்குள் நுழைந்த மண் துகள் போத ஒரு அந்நியமான எனர்ஜி. அது மகிழ்ச்சி தரும் எனர்ஜி கிடையாது. அதை நாம் புரிந்து அறிவுபூர்வமாக யோசித்து, ஓகே அவளுடைய வாழ்க்கை முறை அது, அவளுக்கு இது தெரியலை, இது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, இப்போ இவங்க கூட நம்மளால் வாழ முடியாது, இப்படியெல்லாம் நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டோம்னா அந்த கோபம், எரிச்சல் இதெல்லாம் குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம அறிவுபூர்வமாக எதையும் புரிந்து கொள்வதில்லை. யோசிச்சு பார்த்தா கடுமையாக வெறுப்போம், ஒரு துவேஷம் தான் நம்மளுக்கு இருக்கும். அது ஒருத்தன் சாதியின் காரணமாக இன்னொருவனை வெறுக்கிறான், அவன் இன்னொருவனை வெறுக்கிறாங்கிறதுக்காக நாம் அவனை வெறுக்கிறோம்னு வைங்க. நம்முடைய வெறுப்பு நல்லதுன்னு சொல்ல முடியுமா? அவனுடைய வெறுப்பு கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? வெறுப்பு என்பது வெறுப்பு தானே அடிப்படையில். அவன் சாதியின் காரணமாக வெறுக்கிறான், அவன் சாதியின் காரணமாக இன்னொருவனை வெறுப்பதை நாம் வெறுக்கிறோம். இதெல்லாம் நாம் தான் புரிஞ்சிக்கணும். இது நான் சொல்வது போல நம்ம பலரும் வெளியில் தான் எளிய மனிதர்களாக இருக்கிறோம். நிறைய நம்மிடம் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. அதை நான்
கடந்த பல மாதங்களாக நான் கவனிச்சுட்டு வர்றேன். இப்போ நான் இங்கே பேசுகிற பல விஷயங்களை வந்து உளவியல் சிகிச்சை நிபுணர்கள், ஆசிரியர்கள், பெரிய எழுத்தாளர்கள் போன்றவர்கள்லாம் பேசியிருக்கேன். ஆனால் அவர்களால் தர முடியாத பல திறப்புகள், புரிதல்களை முன்பின் தெரியாத, யாருனே தெரியாத, சம்மந்தமே இல்லாத உங்களை போன்றவர்களும் நான் நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு. காணொலியில் உருவாக்க தொடங்கின புதுசில் ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் காணொலிகள் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னாங்க. எனக்கு புரியலை, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ எவ்வளவு நம்பிக்கை தந்திருக்கீங்க, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் தந்திருக்கீங்க. அதுதான் எளிய மனிதர்களின் அன்பு, அழகு. ஏன்னா நம்ம இந்த புரிதலை நம்ம வேறு யார்ட்டையும் முன்வைக்க முடியாது. இப்போ நான் இதை என் நண்பர்கள்ட்ட பேசினா அவங்க எப்போவுமே இது ஏதாண்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை வேறு ஏதாவது இடத்துல எடுத்துக்குவாங்க. இதில் நல்ல நுட்பமான செய்திகள் இருந்தாலும், வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயம் இருந்தாலும் அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது நண்பர்கள்ட்ட இது மாதிரி விஷயம்லாம் பேசுவதே ஒரு அத்துமீறல் தான். ஏன்னா நண்பர் என்பவர் நம்முடைய சக மனிதர். அவர்கிட்ட ஜாலியாக அப்படியே இருந்துட்டு போகணும். தத்துவமெல்லாம் பேசி அறிவுரையெல்லாம் சொல்லி புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா யாருக்கும் பிடிக்காது. யாரும் நம்மளை நண்பராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் எதையாவது இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. அப்போது என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அதான் நான் சொன்னேன், இதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் அமையுது. இப்போது இதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த படம். இப்போ முன்னாடி இருக்கிற படத்தில் வந்து சொல்லியிருக்கிற போல் நம்ம அறியாமல் நமக்குள் இருக்கும் துக்கம் நீங்கும். ஏன் நீங்குது, எதனால் நீங்குதுன்னே சொல்ல முடியாது. சேனலை உருவாக்க தொடங்கி காணொலியில் வெளியிட தொடங்கும் அதுதான் எனக்கு நிகழ்ந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த படத்தை உருவாக்கினேன். என்னன்னே தெரியாது, திடீர்னு ஒரு மனசில் ஒரு நிம்மதி உருவாகும். ஏதோ ஒரு சுமை குறைஞ்சது போல் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா மனம் இலகுவாகுது, வெறுமையாகிறது, உள்ள இருள் குறையும், ஒளி கூடும், ஒரு தெளிவு உருவாகும். அப்போது வெளியிலிருந்து ஒரு கருணை நமக்குள் நிரம்பும், ஒரு ஒளி நமக்குள் ஊடுருவும். அது கடவுளின் கருணைன்னு தான் சொல்லணும். வேறு சொல்வதற்கு வேறு வார்த்தைகளே இல்லை. அது உள்ளுக்குள்ளே நம்ம உணர முடியும். அது உள்ளுக்குள்ளேருந்து ஊறும், தண்ணி ஊறுவது போல். இதை நம்ம வெளியிலிருந்து விழுவது போல் காமிச்சிருக்கேன். அது உள்ளுக்குள்ளேயும் ஊறும். ரெண்டுமே நிகழும் ஒரே சமயத்தில். அது நிகழும்போது இன்னும் நமக்குள்ள இருக்கும் நுட்பமான எனர்ஜிகள் வெளியேறும். நம்ம அதை குணப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இருள் என்பது அந்த துக்க உணர்ச்சிகள்ங்கிறது ரொம்ப நுட்பமானது. நம்ம எவ்வளோதான் வீடு வெளிச்சமாக வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இருளை மறைக்க முடியாது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பொருள் இருக்கோ அதற்கேற்றாற் போல் எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது இருட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவுக்களவு பொருள்கள் குறைவாக இருக்கோ அவ்வளவுக்களவு வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாவற்றையும் நம்ம நீக்கிக்கிட்டே இருக்கணும், வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அது தானாகவே நிகழும். நான் மன்னிப்பு குறித்த காணொலியில் இதை பற்றி பேசியிருக்கேன். அதாவது நாம் ஒருவரை வந்து சுயநினைவோடு எப்போவுமே மன்னிக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், உங்களை ஒருத்தர் பளிர்னு அரைஞ்சிட்றாரு, ரொம்ப காயமாக இருக்குது. ஸோ அப்புறமா கொஞ்ச நாள் யோசிக்கிறீங்க, ஸோ இதனால் என்ன பயன், அவரை மன்னிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்களா, நீ எனக்கு அரைஞ்சியில் அன்றைக்கி பப்ளிக்கில், அதை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோமா? ஏன்னா அந்த நினைவு வரும்போது அந்த வலி நமக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம மன்னிச்சிட்டோன்னு சொன்னால் அது உண்மையான மன்னிப்பாக இருக்காது. எப்படி நம்ம வலி இருக்கும்போது மன்னிக்கவும் முடியும், ஏதோ ஒன்று தான் உண்மை. அப்போ அந்த வலியை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இப்போ அவருக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பொருட்டே இருக்காது. ஏன்னா அவருக்கு ஒரு சம்பவம் அது ஒரு மனதிலிருந்து அது மறைந்து போயிடும். அந்த வழி நமக்குள் பல வருடங்கள் காலங்காலமாக உள்ளே இருக்கலாம். அப்போ என்றாவது ஒரு நாள் திடீர்னு நம்மை அறியாமல் அந்த துக்கம் நம்மளை விட்டு நீங்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த நபருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த நபர் வந்து ஒரு காரணி. அந்த துக்கம் நிகழ்வதற்கு அவர் உடந்தையாக இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு மேலே அவர் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை நாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவன் அடிச்சிட்டான் பார்த்தியா, இரு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியை உருவாக்கிக்கிட்டு ஒரு 20 வருஷம் மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன வாழ்க்கை, யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம அப்படி தான் வாழ்கிறோம், நம்மளுக்கு அப்படி தான் சொல்லித்தரப்பட்டிருக்கு.
பழி வாங்குவதற்காகவே வாழ்க்கை வாழ்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன நிகழும்? அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது பொருள் இருக்கா? ஆமாம், கடைசியில் 20 வருஷம் கழிச்சு என்ன நீ அரைஞ்ச, நீ இருடா அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்கு எல்லாம் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியான தருணத்தை காத்துக்கிட்டு இருக்கோம். அது நிகழ்கிற நேரத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து போயிடுறாருன்னு வைங்க. நம்ம போட்ட முயற்சியெல்லாம் வீணா? கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் எதற்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாருக்கும் எல்லாருக்குமே நிகழ்ந்துருக்கும். எல்லாருக்குள்ளேயும் காயங்கள் இருக்கும், வலி இருக்கும். அதனால தான் வாழ்க்கை என்பது துக்கமயம்னு சொல்கிறோம். இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த மனிதர், அந்த விபாசனா தியானத்தில் வாழ்க்கை எப்படி துக்கமயம்னு அப்படியான்னு கேட்ட மனிதர், அவரே எங்கிட்ட வேறு இடத்துல சொல்லியிருக்காரு. பலரும் தன்னை காயப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் அவருக்கு துக்கமாக தெரியல. ஏன்னா அவர் நினைக்கிறாரு அதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி, அசிங்கம் அவமானமெல்லாம் பொறுத்து தான் நாம் தலையெடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும். சிலரால் அசிங்கம் அவமானங்களை ஏற்றுக்கொள்ள முடியுது, சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியும்னா அது தனி மனிதருடைய மனநிலை, உணர்வு நிலையை பொறுத்தது. முன்னாடியே சொன்னது போல் எல்லாருக்குமே தலைவாழ இலை போட்டு வாழ்க்கை தன்னை பரிமாறிக்குது அதுவே. ஆனால் நாம் தான் நம்ம இலையில் என்ன இருக்குது, மேல் நம்ம பசிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்காம பக்கத்து இலையில் என்ன இருக்குது, இன்னொருத்தன் எப்படி சாப்பிட்றான், எது நல்லா இருக்குது, எது ருசியாக இருக்குது, இப்படியெல்லாம் சிந்திச்சு பேசிக்கிட்டு கேலி செஞ்சுக்கிட்டு சாப்பிடாம வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நாம் தான் புரிந்து கொள்ளணும். சொன்னது போல் இது ஒரு விதமான ஆற்றுப்படுத்துதல்ங்கும்போது அதான் அந்த ஒரு காயத்துக்கு மருந்து போடுவதை தவிர ஒரு துக்கத்தை தேற்றுவதுன்னு சொல்லலாம். அது யாராலையும் முடியாதனால எந்த பயனும் இல்லை. இப்போ நான் நிறைய துக்கத்தை அனுபவிச்சுட்டேன். கடந்த சில வருடங்களாக நான் மேற்கொள்ளும் குணமடைதல் வழிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வலியை தருபவை. யாரும் அதை சுயநினைவோட விருப்பத்தோடு செய்ய மாட்டாங்க. ஸ்வெட்லாஜ் செரிமனி ஆகட்டும், அயவாஸ்காவாக இருக்கட்டும், கம்போ, வேறு பல உளமாற்றிகள் எல்லாமே பயங்கரமான ஒரு காயத்தை தரும், வலியை தரும், நம்ம நிலையில்லாமல் ஆக்கி விட்டுரும். நம்ம யாருங்கிற புரிதலே பல சமயம் நம்மளுக்கு இருக்காது. ஆனால் அப்படி தான் நாம் கண்டுகொள்ள முடியும். நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள் பலவும் பொய். அதெல்லாம் மற்றவங்க நம்ம சொல்லி நாம் எடுத்துக்கொண்டது. நாம் அழகாக இருக்கோம், அசிங்கமாக இருக்கோம், முட்டாளாக இருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? வேறு யாரோ ஒருவர் சொன்னது தான். நாம் யாருன்னு நமக்கு தான் தெரியணும். அதை நாம் உண்மையில் உணரதான் மட்டுமே முடியும். நாம் என்பது ஒரு உணர்வு, நாம் என்பது ஒரு சிந்தனையோ எண்ணமோ ஒரு கனவோ கற்பனையோ கிடையாது. என்னை அரசனாக நினச்சி கற்பனை செய்கிறேன்னா நான் அந்த கற்பனை செய்கிறேன். அதை நான் உண்மையான அரசன் கிடையாது. என்னை ஆண் என்று நினைப்பது கூட என்னுடைய கற்பனை தான். நான் என்னுடைய உடல் என்னவாக இருக்கோ அதுதான், அப்படி தான் என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ள முடியும் இல்லையா? இப்போது இந்த புரிதல்கள்லாம் உருவாவது தான் ஆற்றுப்படுத்துதல்னு சொல்கிறேன். இப்போது என்னோடய துக்கம் நிகழ்ந்த போது பலர் என்னை அனைத்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க, ஆறுதல் தர முயன்றிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நம்பிக்கையை தரும். ஆனால் அதனால் எந்த பயனும் இருக்காது. ஏன்னா என்னுடைய வழியை நான் தான் எதிர்கொண்டு ஆகணும். இதை நான் பல சமயங்களில் நான் எப்பவுமே சொல்வது என்னென்னா, பெண்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பெண்கள் வழியையே வாழ்வாக கொண்டவர்கள். பருவம் அடைவதிலிருந்து மாதம் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எவ்வளவு வயிற்று வலி, எவ்வளவு தொல்லை, அதை யாரிடமா அவங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? யாரிடமா அந்த வலியை திருப்பி தர முடியுமா? நீ கொஞ்சம் எடுத்துக்கோன்ட்டு. வேறு வழி இல்லைல்ல. இப்போ அவங்க சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தே ஆக வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் ஒரு ஆறுதல் தருபவர்களாக, ஆற்றுப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஏன்னா துக்கத்தை உணர்ந்த ஒருவரால் இன்னொருடைய துக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் நடிக்கலாம், துக்கமாக இருக்கிறது போல் யாரும் நடிக்க மாட்டாங்க.
ஆனால் நம்ம துக்கத்தில் ஆழ்ந்தோம்னா அதுவே நம்மளுடைய ஒரு பாவனை போல் ஆகிடும். அவன் எப்போவுமே சோகமாக தாங்க இருப்பான் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துடும். அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும். கேட்க கேட்க ரொம்ப சிக்கலானதாக இருக்கிறதாக தோன்றலாம். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா சிக்கல் கிடையாது. நான் பல தடவை சொல்வது என்னென்னா, பல காணொளிகளையும் நீங்கள் இணைத்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த புரிதல்கள் நிகழும்போது என்ன ஆகும்னா, அந்த தெளிவு உருவாகும்போது நம்ம தேவையற்ற புரிதல்கள், துக்கம், கனவுகள், கற்பனைகள், எதிர்பார்ப்புகள் போன்றவற்றின் மீதான பிணைப்பு குறையத் தொடங்கும். இப்போது நம்ம எல்லோருமே நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப புனிதமானவர்களாக தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா விதத்தில் நம்மளால் சிந்திக்க முடியாது. ஏன்னா நம்முடைய மரபு அப்படி தான் நம்மளுக்கு சொல்லித்தருது. ஒரு விதத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்வதில் பிழை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வாழ்க்கையை சரியாக வாழணும். ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் தான் மற்றவருடைய வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு அவர்களால் உதவ முடியும். அல்லது குறைந்தபட்சம் உபத்திரமாக இல்லாமல் இருக்க முடியும். அப்போ அந்த கோணத்தில் நம்ம பார்க்கணும். பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆசிரியர், குரு, பக்கத்து வீட்டுக்காரர், மேனேஜர் எல்லாவற்றையுமே நம்ம விலகி நின்று பார்க்க கற்றுக்கணும். நம்மையும் நம்ம விலகி நின்று பார்க்கணும். நாம் வேறு, நம்முடைய துக்கம் வேறு, நம்முடைய உணர்ச்சிகள் வேறு, நம்முடைய எண்ணங்கள், அறிவு போன்ற வேறுங்கிற புரிதல் நம்மளுக்கு வரணும். ஆனால் அது செய்வது எளிது கிடையாது. அது ரொம்ப ஏன்னா தனிமை நம்மளுக்கு பலருக்கும் பயத்தை தரும். ஏன்னா அந்த தனிமையை நாம் ஒரு முழுமையான தனிமையை நாம் உணர்ந்தது கிடையாது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு குளறுபடி போல தான் இருக்கும். இப்போ அதனால தான் சொல்கிறேன், இதை ஆற்றுப்படுத்துதல்ங்கிறேன். இதை வெளிப்படுத்தும் போது ஒரு தெளிவு உருவாகுது. இப்போ நான் ஒப்பாரி வச்சா அது ஒரு விதமான ஆறுதலை எனக்கு தந்திருக்கும். ஆனால் அந்த ஒப்பாரி வைக்காமல் இப்படி வார்த்தைப்படுத்தி கிட்டத்தட்ட அதே உணர்வுகளை நான் வெளிப்படுத்தும் போது ஒரு ஆறுதல் மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? அதுதான் நான் குணப்படுத்துதல்னு சொல்லுவேன், ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவேன். அதுதான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு, நம்முடைய இருப்பை பகிர்ந்து கொள்வது. எவ்வளோ பேர் எனக்கு உதவி இருக்கீங்க, உங்களுக்கே அது தெரியாது. சொன்னால் நீங்கள் பெருசாக நினைக்கலாம், நம்மளாம் என்ன பெரிய ஆள், நம்ம சாதாரண ஆள் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அன்பு சாதாரணமானது கிடையாது. இந்த அன்புக்காக தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நாய் போல். இப்படி சம்மந்தம் இல்லாத மனிதர்களிடமிருந்தும் அன்பு கிடைக்குங்கிற புரிதலே எனக்கு இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, நம்ம விருப்பம் காட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. மனிதன் எல்லோருக்குள்ளேயுமே அன்பு இருக்குது. இன்னொரு சக மனிதன், இன்னொரு உயிர் துக்கப்படுவதை நம்ம பெரும்பாலான ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? அப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் உடன்படலைன்னு பொருள் இல்லையா? அப்போ என்னுடைய துக்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், இன்னொரு ஏற்றுக்கொள்ள முடியலங்கும்போது அப்போ என்னுடைய துக்கம் இயற்கையானது கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் உருவாகுது இல்லையா? அப்போது பலரும் இது சரியில்லைங்கிற மாதிரியான மனநிலை உங்களுக்குள்ளே எழும்போது அந்த துக்கத்தை நானே என்னை விட்டு வெளியேற்ற வேண்டிய சூழலும் உருவாகும். இதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக நிகழும். அதான் நம்ம சரியான நபர் இருக்கும்போது நம்ம சரியான விஷயங்களை பேச முடியும். இப்போ நான் பேசுகிற இதே விஷயங்களை என்னோடய அலுவலகத்தில் என்னுடைய மேலாளரிடம் நான் பேச முடியாது. வீட்டில் மனைவியிடம், குழந்தைகளிடம் இதை பற்றி பேச முடியாது இல்லையா? அப்போ அந்த சூழல் வேண்டியது இருக்குது. அப்போ அந்த சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு இன்று நம்மளுக்கு பலருக்கும் கிடைச்சிருக்கு. இவ்வளோ பேர் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடும், கேட்கக்கூடும், புரிந்து கொள்ளக்கூடும் அப்படின்ற எண்ணம் தான் என்னை இதையெல்லாம் பேச வைக்குது. இதை பேச பேச எனக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கிது, புரிதல் கிடைக்கிது. அதன் மூலமாக துக்கம் நீங்குது, ஒரு தெளிவு உருவாகுது. இதை கேட்கும் உங்கள் சிலருக்கும் அது உருவாகக்கூடும். இப்படி தான் நம்மளை அறியாமல் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு தோட்டத்தில் ஒரு மலர் மலர்ந்துச்சுன்னா உடனே அதனால் உலகம் மாறிடாது. ஆனால் அந்த செடியால் செய்யக்கூடிய விஷயம் அவ்வளவுதான் இல்லையா? போதும், அவ்வளவுதான். ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அதை நாம் நேர்மையாக உண்மையாக இருந்தோம் அப்படின்னா உண்மையில் எது நிகழணுமோ அது நம் மூலமாக நிகழும்.
நாம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய கடலில் இருக்கிற சிறு குமிழிகள் மட்டும்தான். நாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே இந்த வாழ்க்கை இருந்தது, நாம் இறந்ததுக்கு அப்புறமே இந்த வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ஒரு செடி முளைக்குது அப்படின்னா நம்மளுக்கு தோட்டத்தை புதுசாக பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்கேருந்து இந்த செடி முளைச்சது, எதுக்கு முளைச்சதுன்னு யோசிக்கலாம். அந்த விதை விழுந்து பல வருடங்கள் இருக்கலாம். இப்போது அந்த சூழல் இன்று உகந்ததுனால அது முளைச்சி வெளியில் வருது. அது ஏன் முளைக்குதுன்னு மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தோட்டத்தில் இருக்கும் மற்ற செடிகள், அந்த பூமியினால் அது அது அதுக்கு அது தெரியும். இப்போ அதை போல தான் நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுமோ அதுதான் நம் மூலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் துக்கத்தை தவிர்ப்பதற்கான ஒரே எளிய வழிமுறை என்ன அப்படின்னா, நம்ம இலகுவாக வாழ்க்கை நிகழ அனுமதிக்கணும். நம்முடைய அறிவை கொண்டு, அகங்காரத்தை கொண்டு, தன்முனைப்பை கொண்டு வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சித்தோம் அப்படின்னா விரைவில் நாம் பெரும் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்வோம். நாம் இந்த நதியில் இருக்கும் ஒரு இலை போல தான். அந்த இலையிலேயே நாம் என்ன பண்ணுறோன்னா, வீடு கட்டுறோம், நண்பர்களை சேர்த்துறோம், குடும்பம் நடத்துகிறோம். அது எல்லாமே அந்த இலையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நதி ஒரு போட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு நம்ம பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம மறைஞ்சு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால். ஆனால் என்றைக்கு நம்ம இலை என்பதை மறந்து நம்ம நதியை கட்டுப்படுத்த முடியும்னு நாம் நினைக்கிறோமோ அப்போது துக்கம் உருவாக தொடங்கும். துக்கத்தை உருவாக்குவது நாம் தான். நம்முடைய அகங்காரம், நம்முடைய தன்முனைப்பு தான். அதை போக்கக்கூடிய திறன் கொண்டதும் நம்முடைய அகங்காரம், நம்முடைய தன்முனைப்பு தான். நம்முடைய அகங்காரத்தையும் தன்முனைப்பை கொண்டு துக்கத்தை எதிர்த்து போரிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா களைத்து போய் நாமளே சோம்பி கைவிட்டுருவோம். ஏன்னா துக்கம் என்பது இருளை போன்றது. அதற்கு ஒரு நிலையான உருவம், வடிவம் கிடையாது. ஒரு புகை போல, ஒரு பனிமூட்டம் போன்றது. அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ சூரியன் எழுந்தது அப்படின்னா தானாக இருள் மறையும், பனி விலகும். அதை போல தான் அந்த சூரியன், அதுதான் நமக்குள்ளே இருக்கும் அந்த அக ஒளி, உள்ளுக்குள் நிகழும் தெளிவு, அந்த புரிதல், அந்த உணர்தல், அது ஒரு வெம்மையான நிலை. அதாவது சூரிய வெளிச்சம் மட்டும் கிடையாது இல்லையா, சூரியன் வரும்போது ஒரு வெம்மையையும் கொண்டு வருது. அதை போல் நம்ம உடல் வெம்மையாக இருக்குன்னா நாம் உயிரோடு இருக்கிறோன்னு பொருள். இப்போது அதெல்லாமே நமக்கு நுட்பமாக உணரும்போது துக்கம் நம்மளை விட்டு நீங்கும். துக்கத்தால் நம்மால் இருக்க முடியாது. தெளிவான ஒளி பொருந்திய ஒருவரிடம், ஒரு சூழலில் துக்கம் இருக்கவே இருக்காது. இப்போ அதன் அடிப்படையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோவில்கள், பூஜை அறை, சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் மூலமாக சில உணர்வு நிலையை உருவாக்க முயற்சிக்கிறோம். பொதுவாக கோவில், சாமி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமாக, மங்களகரமாக, புனிதமாக இருப்பாங்க. அந்த இடத்துல துக்கத்துக்கான சிந்தனை எழுவதற்கான வாய்ப்பே குறைவாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உரியது. ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.